சரி வாங்க சமைப்போம். சொல்லி பார்த்தீங்களா சுவேசன் எப்படி வெங்காயம் தானே நெய் தர படுது இல்லையா? நீங்களும் நெய் தர விடாம செய்யுங்க. சேனல்ல வந்து பிரியாணி எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்தவர் சரியா பார்த்துட்டு இப்ப ரெங்கடா காலையில மலையாளி சூப்பராக இருக்கு. அவர் தான் குக், பெரிய குக். அவர் தான் சமைப்பேன். நான் அவருக்கு இந்த இதுகளெல்லாம் எடுத்து கொடுப்பேன். பக்கத்துல இருந்து எல்லா பொருட்களும் போடுவோம். 3/4 கிலோ வச்சுனே மூடி வச்சோங்க. சரியா? ஓகே, நாங்க வந்து சாப்பிட போறோம். ஏன்னா நீங்க வந்துறீங்க. தெரியும் தானே? தெரியும் தானே? அதான் நான் பையன்டா சவுண்ட் பண்றதுக்காக நல்லா அமைஞ்சிருக்கேனே. எல்லாரும் அதுக்காக வராங்க. அம்மா வந்து சாஜி இப்படி வடிவா சுபேசன் இப்படி வடிவா பிரியாணி செஞ்சிருக்கேன்னு நினைக்க வராங்க. எல்லாம் நினைக்க போறாங்க. வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்னைக்கு எங்கள் சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ, அதாவது சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. சமையல் வீடியோவும் வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில், அதாவது வந்து வித்தியாசமான முறையில் இந்த ஆளே வந்து மாறப்போகுது. யார் சமைக்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சுபேசன் தான் சமைக்க போறேன். வந்து சுபேசன் சமைச்சு இப்போ எத்தனை வருடங்களோ சரியா நிறைய காலங்கள் ஆயிட்டு இன்னைக்கு வந்து சொன்ன தானே இன்னைக்கு தான் வந்து பிரியாணி செஞ்சு தானே இன்னை வந்து சாப்பிட்டு பார்க்கட்டாம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா மார்னிங்கே போய் சுபேசன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கு. சுபேசன் வந்து பிரியாணி செய்வார், நான் வந்து பிரெட் அல்வா வந்து செய்ய போறேன். ஓகே, சுபேஷன் சொல்லியிருக்கு நல்ல டேஸ்டா தான் செஞ்சு தரேன்னு சொல்லி பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கேன். வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். வாங்க. என்ன பிரியாணின்னு சொல்லல? பீஃப் பிரியாணி. வாங்கோ. மாட்டு இறைச்சி வந்து 3/4 கிலோ எடுத்து வச்சிருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நெய், பிரியாணி மசாலா, இது வந்து அல்வாக்கு வந்து காஜு பிளம்ஸ், மற்ற வந்து இது பட்டை ஏலக்காய், பிரியாணியில் ரம்ப கருவேப்பிலை. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணிக்கு வந்து எல்லாமே வெட்டி வச்சிருக்குது. பாருங்கள் என்னென்னு: தக்காளி பழம், பச்சை மிளகாய், தேசிக்காய், வெங்காயம், தயிர், இது வந்து சம்பல், குக்கும்பர் வந்து சம்பல். ஓகே, இவ்வளோ தான் வந்து தேவையான பொருட்கள் வந்து சுபேஷன் எடுத்து வச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு வந்து அங்கே இடித்து வச்சுருக்கோம். நாங்கள் மற்ற மஞ்சள் தூள் எல்லாம் அங்கே இருக்குது. மழை மழை சமைக்க உங்களுக்கு காட்டுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேசன் செய்ய போகிறேன். வாங்க சுவேசன், நீங்கள் ஆரம்பிக்கலாமா? அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். புது விதமான ஒரு சமையல் இன்றைக்கு டிஃப்ரெண்டாக வந்து உண்மையாக நான் வந்து இன்றைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. சுவேசன் வந்து இன்றைக்கு இப்படி தானாக வந்து நான் சமைக்கிறேன்னு சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது வந்து பிரியாணி சமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் டேஸ்ட் எல்லாம் எப்படி வரும்னு சொல்லி. இன்றைக்கு ஒரு பிடி என்ன மாதிரி சுவேசனை சமைக்க விட நாங்கள் இன்றைக்கு ஒரு பிடி பிடிப்போம். ஓகே வாங்க. பார்த்தீங்களா சுவேசன் எப்படி வெங்காயம் தானே சரி வாங்க சமைப்போம். சொல்லி செய்யுங்க நீங்க. நான் சொல்லி தானே செய்யறேன். நான் என்ன செய்யறேன்? அடுப்புல சட்டியை வைக்கணும். சும்மா அடுப்புல சட்டியை வைக்க முதல் இது வந்து அடுப்பு நாங்கள் வந்து மூட்டணும். ஆள் சமைக்க வந்தோடனே என்ன செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஆள் தான் சமைக்கிறது தானேன்ட்டு இஞ்சி அடுப்பு பாருங்க. அடுப்பை நான் க்ளீன் பண்ணி கேஸ் போகிற எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அடுப்பை மூட்டியாச்சு. அடுப்பை மூட்டி வந்து அவர் சட்டி வச்சிருக்கேன். அவருக்கு வந்து வாயில வந்து முட்டை வச்சிருக்கார் சுபேசன். அதனால நான் தான் கலைக்கிறேன். சரி ஓகே வாங்க. பரவாயில்ல. நீங்க பிரியாணி செய்யறான்னு சொல்லிட்டு வந்துட்டு எண்ணெய் ஊத்தணுமா நெய் ஊத்தணுமான்னு சொல்றீங்க. எண்ணெய் ஊத்தி நெய்யும் ஊத்துங்க கலந்து.
சொல்லி செய்யணும் சுவேசன். நீங்க செய்யறத வந்து நிறைய பேர் பார்த்து செய்வீங்க. என்னன்னு சொன்னா நான் தான் நெடுக செஞ்சு சலிச்சு போயிருக்கும் எல்லாருக்கும். நீங்க வந்து புதுசா செய்ய பார்த்து செய்வீங்க. அப்ப நீங்க வடிவா குறிப்புகள் சமையல் குறிப்புகளை வந்து வடிவா செய்ய சொல்லுங்க. இப்ப வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு, நெய் தர படுது இல்லையா? நீங்களும் நெய் தர விடாம செய்யுங்க. ஆமா ஸ்மிதா, ஓ வந்துட்டு போயிட்டாங்க. அது வந்து ஓ மஸ்மிதா ஆக்கள் வந்தாங்க. யார் சொல்லுங்க அப்பா? யாரோன்னு சொன்னா 10 வருஷத்துக்கு முதல் எங்கட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வந்து வாடகைக்கு இருந்த ஒரு முஸ்லீம் அக்கா அண்ணாவும் உங்கள அளவுல ஒரு பிள்ளை ஒன்று இருந்தது. இப்ப அவாக்கு 15 வருஷம், இப்ப 15 வயசாம். 10 வருஷத்துக்கு முதல் இங்க இருந்தவேல் உங்களை மாதிரி இருக்க பக்கத்துல வந்து எங்கட வீட்டை வந்துட்டு போயிடும். சூப்பர் டேஸ்டா சமைப்பா அவங்களோட அம்மா. அப்படிதான் இருக்கும் சாப்பாடு. எனக்கு முஸ்லீம்காரட்ட சாப்பாடு பிடிக்கும். சரியாஸ்மி, அவங்கள வீட ஒரு நாளை வரட்டா, நாங்க போறோம் பிரியாணி செய்ய போறோம் சாப்பிடுவோம். ஓகே ஓகே ஓகே. அடுப்பணம் பாடிட்டீங்க. ஓகே, நெய் கொஞ்சம் ஊத்துவோமா? நெய் கொஞ்சமாவா? 2 துளியா? அம்மா 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 சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்யும் எண்ணெயும் விட்டுருக்கிறேன். கதைங்க சேசன், கதைச்சு செய்யுங்க. அடுத்ததாக பட்டை இலை போடுவோம். பட்டை வகை ஒரே ஒரு இலை தான் கிடைக்குது பிரியாணியில். மற்றது கராம்பு எல்லாத்தையும் போடுவோம். பட்டை, சாதிக்காய், இதெல்லாம் போட்டு எரிய விட்டுருணுமா? ஆட் பண்ண போறீங்களா? இங்கிலீஷ் வருது, அவ்வளோ சேர்க்காதீங்க. சாம்பலுக்கு கொஞ்சம் வச்சுட்டு சேருங்க. அங்கால பக்கம், அங்கால இங்கால பக்கம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கி வரும்ல. பச்சை மிளகாய் இப்போ சேர்க்குற இல்லையா? பச்சை மிளகா கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டா கூட தான் சேர்க்கிறேன். எங்கே பழகினீங்க நீங்கள்? யூடியூப்ல பாருங்க. நீங்கள் சேசன் ஞாபகம் இருக்கா? கட்டாரில் இருந்து சொன்னீங்க நான் வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சு தரடாப்பா. அங்கே பழகலையா? அங்கே 200 பேருக்கு சமைச்சேன். இங்கே 2 பேருக்கு தான் சமைக்கணும். சரி, 200 பேருக்கு சமைச்சாலும் அளவுகளை குறைச்சி போட்டால் சரிதானே? நான் சமைக்கலே. அப்போ எனக்கு பில்டப் விட்டீங்களா நீங்கள்? நான் வந்து பார்த்தது வந்து அப்போ அங்கே வந்து கெல்பரான்னு சமைக்கிறதுக்கு ஒரு மலையாளி குக் ஆள் இருக்கிறேன். அவர் தான் பெரிய குக். அவர் தான் சமைப்பார். நான் அவருக்கு இந்த இதுகளெல்லாம் எடுத்து கொடுப்பேன். பக்கத்துல இருந்து எல்லா பொருட்களும் எடுத்து கொடுக்குறது. சட்டி வானங்களி கொடுக்குறது, கோப்பை கழுவுறது, சட்டி வாடை கழுவுறது. இப்போ வந்து இது நீங்க யூடியூப் பார்த்து செய்றீங்க. வடியா பார்க்கல, அடிக்கடி பார்க்கணும். என்னண்டு என்ன போடுறது? நல்லாதான் இருக்க, சோக்கு தான். எது ரம்பே எல்லாம் மறந்துட்டீங்களா? அதே மாதிரி போடுவோம். இப்ப ரொம்ப கருவேப்பில்லை சும்மா எல்லாம் வாசனைக்கு தானே போடுறது. ரொம்ப போட்டா அப்போ சமைச்சு முடிய போடலாமே. கொஞ்சம் மதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம்.
உப்பு சேர்க்கலாமா? உப்பு போடலாம். போடலாம், சேர்க்கலாம். 2 மூணு தான் இதுக்கெல்லாம் சேர்க்கப்படும். வாயில் வைக்கக்கூடிய மாதிரி வந்தால் சரி, நீங்கள் உப்பு சேருங்க, இல்லாட்டி போடலாம். வதங்கட்டு தானே. ஓகே, இது வதங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆள் எங்கேன்னு சொல்லி பார்ப்போமா நாங்கள். ஆள் வந்து இதில் அடுப்பில் வச்சுட்டு போயிட்டே ஆளை நான் உங்களுக்கு காட்டுறேன். நின்று செய்கிறேன் பாருங்களேன். விடிய பார்த்தார் ஏதோ ஒரு சேனல்ல, என்ன பேர், ஜாபர் பாய் சேனல்ல வந்து பிரியாணி எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்தார். சரியா பார்த்துட்டு இப்ப ரெங்கடா காணில செய்முறையை திருப்பி ஒரு பாப்பம் அப்படின்னு பாருங்க. இதுதான் என் புருஷன் இது செய்யற விதம், பிரியாணி செய்யற விதம். அங்க பேசன் அடுத்தது என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்து தான் செய்றீங்க மக்களே. பாத்தீங்களா பேசுற வேலைய? உங்களை எப்படி ஏமாத்துறேன். இன்றைக்கு பிரியாணி செஞ்சு தரேன் யூடியூப் அதை பார்த்து செய்கிறேன். இப்போ என்ன போடுங்கன்னு சொல்லல? இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. மற்றது என்னண்டா, கொத்தமல்லியில வந்து கிடைக்கல, அதனால ஒன்றும் செய்யலாது. அதையும் போடத்தான் வேணும். இப்போ போடுறதுல மசாலா எல்லாம் சேர்த்தா பிறகு கடைசியாக போடுறது. அவர் சொன்னா அப்படியே நீங்க சொல்றீங்க. அதுல வர அவர் சமையல் குறிப்பு சொல்றாரு அவங்களுக்கு. அதெல்லாம் வதங்கினா அப்புறம் போடணும் மசாலா எல்லாம் போட்டுட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கினோன்னு மசாலாவை நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகே. அஸ்மிதா 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 இந்த பிரியாணியை பார்த்து சாப்பிட்டு வச்சு ஊற போதேன். சரி, நாங்கள் இப்போ இதுக்குள்ள மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி ஆட் பண்ண போறீங்களா? இங்கிலீஷ் தான் வேலை வருது. ஓகே ஓகே, இல்லை பரவாயில்ல கதைங்க. மிளகாய்த்தூள் உரைப்பு சாப்பிட கொஞ்சம் கொஞ்சம் கூட போடுவோம். மிளகாய்த்தூள் இவ்வளோ காணுமா? போட்டுட்டு நுகத்தை பார்த்துட்டு போடும். பிரியாணி மசாலா இதோடைய போடுவோம் பாருங்க. ஓகே. நாங்கள் கொஞ்சம் பிரியாணி மசாலாவே போடுவோம். ஓகே. போட்டுட்டு இறைச்சியர் கட்டணும், கறியர் கட்டணும். வேலைக்காரி ஒரு ஆள் வேணும் போல. எப்படி வாசம் வருதுன்னு எப்படி வாசம் வருதா? இப்போ இந்த மாட்டிறைச்சி பீஃப் கறியை அதுக்கு போடுவோம். சரியா? அங்காட இருந்து போடுங்க. இப்படி எடுத்துக்கா தெரியும் தானே? இதை இங்கே போடுவோம். 3/4 கிலோ இறைச்சியண்ணே. கொஞ்சம் அடுப்பு குறைச்சி விட்டுட்டு வந்து நல்லா கிண்டோம். மசாலா இது வந்து பிடிக்கிற அளவுக்கு கிண்டோம். ஓகே. எல்லா இடத்துலையும் மசாலா செய்கிற அளவுக்கு கிண்டோணும். கொஞ்சம் அடுப்பை கூட இறைச்சி நாங்கள் வெட்டின துண்டு சொல்ல கொஞ்சம் பெரிய பெரிய துண்டு வெட்டிருக்கோம். பிரியாணி தானே அப்படி வெட்டிருக்கிறோம். இனி வந்து நாங்கள் இதுக்குள்ள பச்சை மிளகா ஆட் பண்ணிக்குவோம், போட்டுக்கொள்ளலாம். பச்சை மிளகா எத்தனை போட்டீங்க? ஒரு 5 தான். இல்லை நாங்கள் கூடலாம் போடுவோம். சரி. அடுத்த வந்து நாங்கள் தக்காளியே மிக்க ஆட் பண்ணுவோம், போடலாம். அடுத்து வந்து தயிர் போடணும். இதோடையோ?
அது உப்பு சேர்க்கணும் முக்கியமானது. கொஞ்சம் கூட வைங்க. கஷ்டமா இருக்கு. அவர் 200-300 பேருக்கு சமைச்சு பழகினதால அவருக்கு சின்னனா இருக்க கஷ்டமா இருக்கும். பாருங்க கதை என்னென்ன கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதை என்ன தான். உப்பு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். உப்பு உப்பு போடுங்க. இதெல்லாம் போடுறோம். இறக்கிட உப்பு போடவே இல்லை, கொஞ்சம் போடுங்க. முதலும் போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். சரி, கடைசியாக காணாது தெளிக்கணும்னு சாப்பிடலாம். கூடினா சாப்பிடுவோம். சாப்பிடலாம். மற்றது கொஞ்சமாக தயிர். ஓகே, கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் போடலாம். இறக்கிற தண்ணி இல்லாமல் இருக்குல்ல, கொஞ்சம் தயிர் போடலாம். தயிரும் நாங்கள் கொஞ்சம் தூள் போடலாம் இல்லைங்க, ஏன்னா நாங்கள் நல்லா உரைச்சி சாப்பிடுவோம். உரைப்பு சாப்பிடுவோம். கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு அதில் 1 கப் தண்ணி விடுவோம். சரியா? இந்த தண்ணி நிற்கிது. தண்ணி விட்டு இன்னும் ஒரு 300 மில்லி 1/2 லிட்டர் விட சொல்லி அப்போ ரெண்டு கப் விடுங்க. அண்டா 600 மில்லி லிட்டர் தண்ணி. அவர் பாருங்க, அளந்து செய்கிற டேஸ்டா வருமா ரெண்டு. எங்களுக்கு யூடியூப்ல இல்லை, எங்களுக்கு வந்து வேற ஒரு ஆள் சொன்னது. எங்களுக்கு வந்து எங்களோட கதைக்கிற அண்ணா ஒரு ஆள் சொன்னவர், சுவேதனுக்கான ஜாபர் பாயோட பிரியாணியை பார்த்து செய்யுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டாக வருமான்னு சொல்லி, அதனால தான் இன்றைக்கு சுவேசன் இருக்கிறார். ஜாபர் பாயோட அதாவது வந்து சுதன் நான் சொல்லி கதைக்கிறவர். என்ன சரி சரி, இது தூள் வாங்கி போடுறீங்க. மசாலாவை நாங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் மூடி விடுவோம். சரியா? ஒரு 25 நிமிஷம். அவர் சொன்ன மாதிரியே இது 20 நிமிஷத்தில் அவிஞ்சிருமென்னு நான் நினைக்கிறேன். மூடி விடுவோம். சரியா? ஓகே. சரி, மூடுறதுக்கு நான் தான் வரணுமா? அது நீங்க தான் செய்யணும். மூடி விடாது. நீங்க தான் மூடுங்க. வாரம் என்ன டேஸ்ட் ஒரு கபாமா அப்படி இருக்கு. ஓகே, ஏண்டா உப்பு அது காரம் எல்லாம் ஓகே பாப்போமா, இல்லாடி போடுறதுக்கு. அட ஓட்ட கையில் எப்படி இருக்கு? ஓகே, எல்லாம் வேணுமா? எல்லாம் ஓகேயா இருக்கு. நீங்க இருக்கப்பா சாப்பிட்டு வந்து சொல்லுங்க. கை நடு. சுடும் வேணுமாண்டி. என்ன? ஓகே, உப்பு கொஞ்சம் சேர்க்கலாமா? இல்லையா, உப்பு கொஞ்சம் போடலாம். இல்லாடி கொஞ்சம் போடலாம். என்ன சொன்னா போட போறோம், ஆனா கொஞ்சம் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் கறிக்கு. இல்ல அதுக்கும் சேர்க்க போறோம், கணக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப சரி, நீங்க தானே செய்றீங்க, கணக்கா இருந்தா சரி. கட்டார் மாடல் தானே என்னண்டே? இதை வந்து அங்கே வந்து என்னன்னு சொல்கிறேன்டா, சலாடுன்னு தான் சொல்லுவாங்க. சலாட். இதையும் கட்டாரில் இப்படி தான், ஆனால் தயிர் நிறைய சேர்க்கணும். உப்பு போடல போடுவோம். இதை குழைச்சிட்டு உப்பும் போட்டு அதுக்கு நிறைய போடுறது. அங்கே என்னது, இந்த கியூக்கம்பர், வெங்காயம், கேரட், மற்றது என்ன இலை, அது கேபேஜ்னு சொல்லுவாங்க. இலை மாதிரி இருக்கும் கேபேஜ்னு, அது மற்றது உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்கிட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி
ரெண்டு தான் அங்கே செய்கிறது. கூடுதலாக மட்டன் தான் செய்கிறது. கூடுதலாக இல்லை கூடுதலாக சிக்கன் தான் செய்வாங்க. மட்டன் குறைவாக செய்வாங்க. மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் மிளகா அள்ளி போட்டால் உரைக்குமா? ஓய் விடுவோம். ஓகே கொஞ்சம் தயிர் விடலாம் போல இருக்கு. சரி அப்போ விடுங்க. இவ்வளோ தேயும் போட்டிங்க ஸ்பேசன் அள்ளி சாப்பிட்றானே. ஓகே இப்போ சம்பல் ரெடி ஆகிட்டேன். ரைத்தா சம்பலா இல்லாட்டி என்ன இது? இது ரைத்தானே இந்தியாவில் சொல்கிறது இல்லை. கட்டாரில் வந்து சலாட் என்ன தண்ணி நல்லா குறைச்சிட்டு இப்போ நாங்கள் அரிசியை போடுவோம். அரிசி ஊற விட்ட அரிசியை போடுவோம். கொஞ்சம் அரை அவியலில் அதை வடிச்செடுத்து அடுத்து போடுவோம். உப்பு போடணும். கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு போடுவோம். சுட்டு கண்டி விடுங்க. இது வந்து அரை அவியல் மட்டுமே ரெடி பண்ணேன். அரிசி வந்து கொஞ்சம் அரை அவியல் அரைப்பதத்துக்கு வரட்டும். அரை அவியல் வந்துட்டு போல இருக்கு. நாங்கள் வடிச்சிட்டு இதில் போடுவோம். அதில் போடுவோம். ஓகே பார்ப்போம். விளங்கல இந்த அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். முறைச்சி வந்து அவியல் இன்னொரு 10 நிமிஷம் அவிய விடுவோம்னா நல்லா வந்து இந்த பீஃப் லஜ்ஜி வந்து அவிஞ்சிட்டு நாங்கள் அந்த அரிசியை போடுவோம். தண்ணி காணாடி விடுவோம் மேலாட. இதே சுடுது. ஸ்டேஷன் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி அரிசி கொஞ்சம் தண்ணியா கொடுங்க. சரி ஓகே. இதை வச்சு தண்ணி உண்டு. இதுக்குள்ள தண்ணி வச்சு அந்த இதுக்குள்ளேயே தண்ணியை வச்சு அந்த வெயிட் ஒன்று வச்சு மூடி விடுவோம். ஓகே சரியா? எடுத்து பார்ப்போம்ண்ணா. எடுத்து பார்ப்போமே. என்னன்னு சொன்னேன், எனக்கு ஒரு வாசம் கொண்டு வருது. அரிசியெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு ஆனால் தண்ணி நிற்கிது. தண்ணி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கு. அதை அப்படியே பிரட்டி விட்டுட்டு அதை மாற்றி கிண்டிட்டு. ஆனால் பிரியாணின்ற நான் சொன்னேன் தண்ணி உடைக்க கூடிட்டு தண்ணியண்டு சொன்னேன். பொதுவாக அளவும் இல்லை, நான் அளவாக தான் தண்ணி விட்டேன். ஓகே. பாருங்களா, இந்த அடுப்பில் நான் வந்து கணக்காக வந்திருக்கு சுவேசன். மூடி வச்சு உடஞ்சி சரியா? ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, சூப்பராக வந்து பீஃப் பிரியாணி சுவேசன் செஞ்சு ரெடியாக இருக்குது. சாப்பிடுவோம் நாங்கள். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து சுவேசன் பீஃப் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. வாங்க பார்ப்போம். நல்ல வழியாக உண்மையாக வந்து நான் கொஞ்சம் பயந்தேன் நான், ஆனால் வந்து சூப்பராக வந்துருக்குது. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால வந்து ரைத்தா, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெட் அல்வா. ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெட் அல்வா. ஓகே சரியா? ஓகே, இப்போ வந்து நான் சாப்பாடை போடுறேன். ரெண்டு பேருக்கும் போடுவோம். அஸ்மி குட்டிக்கு போட்டு கொடுக்குறேன். அஸ்மிக்கு நடுவில் போடுவோமா? இல்லை, அவள் சாப்பிட இப்போ வர மாட்டேன் நினைக்கிறேன். கோப்பையில் போட்டு கொடுப்போம். ஓகே, அதாவது தானே போட்டுக்கணும். ரைத்தா
அது நாங்கள் விட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் வைங்க, நாங்கள் விட்டு சாப்பிடுவோம். வேணுமாட்டா பிரெட் அல்வா அது கடைசியாக சாப்பிடுவோம். கடைசியாக இல்லை சார் சார் நான் சாப்பிட்டு கொண்டு இப்படி ஓகே சரியா சாப்பிடுவோம்மா. அஸ்மி குட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தலை சாப்பிடட்டுமே. ஓகே சாப்பாடு வைங்களா. சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு இந்த பிரியாணி. அம்மா சமைச்சது. அம்மா சாப்பிட்டு வேணுங்க வீடியோவில் காட்டுங்க. அம்மா காட்டுங்களேன் எப்படி இருக்கு. நான் செய்யலை அப்பா போகும் மட்டன். ஏங்க தண்ணி எடுத்து வச்சுனாங்கடா மழை மழை சொல்லுங்க சாப்பிடுவோம். சொல்லுங்க சரியா சொல்லுங்க. ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சொல்லுங்க என்னண்டு சாப்பிட ஒழிக்கிடுவோம்மா. ஓகே என்ன போட்டியா போட்டி வேணாம். அப்போ போட்டி என்ன நீங்கள் வேண்டுறீங்க தெரியும் தானே. தெரியும் தானே அதான் நான் கையாண்டா தொடர்பு பண்ணுறதுக்காக நல்லா அமைஞ்சிருக்கேனே. விராச்சி சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே சாப்பிடு பாப்பா. சுபேசன் செய்த பிரியாணி எப்படி காசுமி? சூப்பராக இருக்கு. விராச்சி நல்லா அமைஞ்சிருக்கு. ஆனால் 2 பிள்ளை விட்டுட்டேன். என்ன சொல்லுங்க அவன் இல்லை சோடா இல்லையா? சோடா இல்லை முட்டையும் இல்லை மறந்து போனேன். இது இருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும். பார்த்துக்கோங்க உண்மையா சூப்பராக இருக்கு. என்ன சொல்லுங்க அப்போ இந்த பீஃப் வந்து நல்லா இப்படி கையால பிக்கே இப்படி பீப்படுது இஞ்சி அப்படி அவிஞ்சு வந்திருக்கு. எனக்கு பீப்படும் எனக்கும் பீப்படுது. அப்படிதான் இருக்கும். மொறு மொறுண்டு இருக்கக்கூடாது. அவிஞ்சுதான் நல்லா இருக்கு. மொறு மொறுண்டு இருந்தா பிக்க மாட்டேங்குது. பிக்கலாது. அதான் நினைச்சு பொறிக்கல. என்னம்மா எப்படி இருக்கும்மா பிரியாணி சர்க்கரைக்காய் வெங்காயம் போட்டு சுவேசன் சொல்கிற சலட்டண்டு நான் சொல்கிறேன் ரைத்தாண்டு மற்ற வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. பிரெட் அல்வா அவளாண்டு இல்லை. உனக்கும் அவளாண்டு இல்லை. அவளாண்டு இல்லை அளவாக இருக்கு எல்லாம். அஸ்மி சாப்பிட்றா. ஆனால் உண்மையாக எல்லாம் அளவாக இருக்கு. யாரு ஜாகர் பாயா? ஜஃபார் பாய். ஜஃபார் பாய். ஜபார் பாயா? ஜபார் பாய். ஜகார் பாய். அவர்கிட்ட பிரியாணி எங்களுக்கு வந்து சுதரன் நான் சொன்னவர். நீங்கள் அதே அளவில் போட்டு செஞ்சு பாருங்க. சுபேசன் சூப்பராக வருமானா நான் உண்மையாக அதே மாதிரி வந்திருக்கேன். சாப்பிட மாட்டேன். போன 6வது நின்றுனா போன வந்து நாங்கள் ஸ்டாண்டில் வச்சு தான் இருக்கலாம். 6வது கிட்ட வந்துருந்தா உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் காட்டியிருப்போம். எல்லாத்தையும் பண்ணா இந்த நாங்கள் இறைச்சி அப்படி கையாளி தானே சாப்பிட்றோம் அதெல்லாம் காட்டியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தான் கேமராமேன் இல்லையே. மட்டன் பிரியாணி செய்யணும் சேர்க்க எல்லாருமே அதுக்கு வராங்க. அம்மா வந்து சாஜி இப்படி வடிவா சுபேசன் இப்படி வடிவா பிரியாணி செஞ்சிருக்குன்னு நினைக்க வராங்க. எல்லாம் நினைக்க போறாங்களா? அக்கா அஸ்மி சொன்ன மாதிரி சுவேசனுக்கு இப்படி வழியா பிரியாணி செஞ்சிருக்கா. சுவேசனுக்கு சமைக்க தெரியுமா? யூடியூப்பை பார்த்துனாலும் அதுக்கு ஒரு சமைக்க தெரியணுமே. இப்போ வந்துட்டேராப்பா நீங்க சேர்த்துறீங்க என்ன சேர்த்துறீங்க? என்ன சேர்த்துறீங்க? ஏனப்பா நீங்க வீடியோக்கு வரல இன்றைக்கு வந்துட்டேரா?
அவதான் பண்ணணும் அம்மா வச்சு வீடியோ எடுக்கணும். வேலை லெவல்ல இருக்குதுண்ணா. அஸ்மியா சொல்லு. அஸ்மி எல்லாம் தான் சொல்லுவேன். அஸ்மி எல்லாம் தான் சொல்லும். சாப்பிட முதல்ல சொல்லும். சூப்பர் வேலை. ஓகே. அதுக்கு மேல பக்கைக்கு இறங்கு இல்லை. உண்மையா நல்லா இருக்கு. அவங்க நினைக்க போறாங்க சரியில்லை. கடவுளே நல்லா இருக்கு. சத்தியமா சூப்பரா இருக்கு. என்னன்னு சொன்னா சரியான வைக்காம இருக்கு. மழை வர போகுது. ரெண்டு பேரும் தீத்துவோமா? முதல்ல அப்பா அப்புறம் நான். சரியா? அடுத்தனா அடுத்தனா கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்களா உங்க பிள்ளை சாப்பிடுது. போட்டிக்கெல்லாம் போயிடாதப்பா. சாப்பிடுறாங்க. போட்டி வைக்கணும் சார். சில பேர் சொல்லுவாங்க இப்ப சமைச்சிட்டு நாங்க இருந்து போட்டி வைக்கிறது சரி வராது. இப்ப வேற யாரும் சமைச்சு தருவாங்க. விளையாடி வேண்டி கொண்டு வந்து வச்சிருந்து சாப்பிட்டு போட்டி வைக்க ஓகேயா இருக்கும். இது வந்து சமைச்ச கலை போட சரி ஓகே. நான் சாப்பிடுறேன். பாத்தீங்களா இன்னைக்கு உண்மையா ஒரு முற்றிலும் வேறுபட்ட முறையில வந்து இன்னைக்கு சமைச்சிருக்கேன். பாத்தீங்கன்னு சொன்னா சுபேசம் சமைச்சிருக்கிறேன். பிரியாணி அதுவும் பீஃப் பிரியாணி உண்மையா வேற லெவல்ல இருக்கு. சாப்பாடு உண்மையா நல்லா இருக்கு. மேகு வடிவா சாப்பிட்டேன். நல்லா அபிஞ்சி எனக்கு எப்படி செய்யறேன்னு உண்மையா தெரியாது. வடிவா சொல்லுங்க பெருசா. எனக்கு எப்படி செய்யறேன்னு வடிவா தெரியாதான். யூடியூப் சேனல்ல பார்த்துதான் தெரியாது. நல்லா வந்துருக்கு. அளவுகள் எல்லாம் போட்டு நல்லா வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டியிருந்தோம். நாங்கள் ஆள் பார்த்து செஞ்சதை அதோட நாங்கள் வீடியோ முடிப்போம். இப்படி இருந்து 3 பேரும் சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் தான். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்ல போறீங்களா? நீங்க சொல்லுங்க. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும். நான் உங்கள் சஜி சுபேசன் அஸ்மிதா. பை.